பேப்பரை பார்த்துருந்தேன். எப்பவுமே படம் பார்ப்பேன், நல்லா பார்ப்பேன். பார்க்க சொல்லுங்கள். கைஸ், நான் இங்கே உட்காந்து மணி வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்களா? டைம்னா பார்த்தீங்களா? இந்த இந்த டைம் ஆகுது. இந்த நேரத்தில் என் ரூமை சுற்றி யாரும் நடுகிற மாதிரி சத்தம் கேட்குது. எதனால தெரில. நான் எப்பவுமே 2-3 மணி நேரம் தூங்குவேனே. மிரரில் பாருங்கள், வீட்டில் யாரும் இருக்கிற மாதிரி தெரில. அந்த இடத்துல எனக்கு நல்லா தெரியுது. அந்த இடத்துல யாரும் இருக்கிற மாதிரி நல்லா தெரியுது. பார்த்தீங்கன்னா தெரிய முடியுது. அப்புறம் நாங்கள் இந்த இடத்துல யாரும் நடமாடுறாங்க. இந்த இடத்துல யாரும் நடமாடுறாங்க நல்லா தெரியுது. மூஞ்சி பேசுறது நல்லா தெரியுது. யாராக இருக்கும்? யாருமே இல்லை. தண்ணி கீழே பார்த்தவங்க லைட் ஆஃப் பண்ணிப்பாங்க. எல்லோரும் தூங்கிக்கிறாங்க. இப்போ படம் பார்த்துருந்தேன், பேய் படம். இந்த பேப்பரை பார்த்துருந்தேன். எப்பவுமே படம் பார்ப்பேன், நல்லா பார்ப்பேன். இப்படி சத்தம் கேட்குது. வெளியே போய் பார்ப்போம்னா பார்க்குறது ரொம்ப நல்லது. எல்லாருமே காட்டுது. இந்த மிரரில் அந்த மிரரில் யார் இருக்காங்க பார்த்துக்கலாம். சார்ஜர் போட்டு படம் பார்த்துருந்தேன். போட்டு படம் பார்த்தோம்னா சார்ஜர் போயிட்டான். எல்லோரும் தெரிஞ்ச கைஸ் எல்லோரும் குடும்பம் எல்லோரும் தூங்கிக்கிறாங்க. சரி, நானும் லைட் ஆஃப் பண்ணி படம் பார்த்துன்னுக்கிறேன். ஏதாச்சும் ஆக்டிங் இருந்தால் கேமரா ரெக்கார்ட் பண்ணுறேன். டாட்டா ஷியூ. 5 minutes passed.
ஃபோக்கஸ் ஆகுது. ஃபோக்கஸ் ஆகல, நான் மட்டும் கரெக்டாக ஃபோக்கஸ் ஆகுது. படம் கரெக்டாக ஃபோக்கஸ் ஆகுது. படம் எதுவுமே தெரியலையே. அப்போ எதுக்கு ஃபோக்கஸ் ஆகுது? ஆகலை. ஃபோக்கஸ் ஆகுது. யாருமே இல்லை, இன்னும் லைட்டு ஃபோக்கஸ் ஆகுது. இப்போ லைட் ஆஃப் பண்ணுறேன். ஃபோக்கஸ் ஆகுது. டைம் வந்து கைஸ், டைம் வந்து 3 மணி ஆகுது. 3 மணி மேலே தான் ஆகுது. இப்போ தான் பேய் படத்தை பார்த்து முடித்தேன். அப்படின்னு சொல்லி வந்தேன். ஏதோ சத்தம் கேட்டுனே இது. நான் இன்னொரு வீடியோவை எடுத்து வச்சுக்கிறேன். அதில் வந்து உருவத்தை பார்த்துமே கேப்சர் பண்ணிடுறேன். வெளியே உங்களை பார்த்த மாதிரி கேப்சர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ என்னன்னா, படத்தை முடிச்சுட்டு நான் படத்தை தூங்க வந்தால் இப்படி தான் ஒவ்வொரு நாளும் இப்படிலாம் சத்தம் கேட்டுனது. மிச்ச நாள்லாம் விட்டேன். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக லைட்டாக சத்தம் போடும். சரி அது பூனை இருக்குன்னு சொல்லி விட்டேன். இப்போ யாரும் கத்துறமே கீழாக கேட்டுது. வெளியில் யாரும் கத்துறமே கேட்டுது. அதில் தான் ஃபோனை எடுத்து ரெக்கார்டு பண்ணேன். வெளியே போய் பார்த்தா யாருமே இல்லை. சத்தம் கேட்டது பார்த்தீங்களா? சத்தம் கேட்குது. இப்படி தான் யாரும் கதவு தட்டுறமே தினம் தட்டுறமே சத்தம் கேட்டுனா இருக்கும் தெரியலும். அதனால் அடிக்கடி பூனை கேது அடிக்கடி இது சொல்லி விட்டுருவேன். இப்போன்னு பார்த்து ரொம்ப அதிகமாக கேட்டதுனால கொஞ்சம் டவுட் வந்துச்சு. அதனால தான் பண்ணுறேனே. அப்படியே ஆன் பண்ணி ரெக்கார்ட் ஆகிடுவேன். இது பாருங்க, சத்தம் கேட்டுதா இல்லையா? ஒவ்வொரு நாளும் இப்படி தான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் என் ரூமில். ஆனால் நான் கோஸ்ட் ரோடு எடுத்துகிட்டு வரேன்ல, போயிட்டு எப்படியும் வெளியே தான் தங்கி எடுப்பேன். வெளியே ரூம் போட்டு அங்கே தங்கி எல்லாமே முடிச்சுட்டு வந்துடுவேன். காலையில் வீட்டுக்கு வருவேன். என்னன்னு தெரில, இப்போ ரீசெண்டாக வீட்டில் வந்து சத்தம் கேட்டுனே இருக்குது. ரொம்ப அதிகமாக ரீசெண்டாக சத்தம் கேட்டுனே இருக்குது. அது வந்து சாமியார் வச்சு பார்க்கலாமா, இல்லை நம்மளே முடிச்சிடலாமா இந்த பிரச்சனையை, இல்லை இந்த பிரச்சனை அப்படியே விட்டுட்டு அதுக்கும் நம்மளும் பார்க்கலாம். விட்டு 10 தூங்கி நல்லது இல்லை. காலையிலேருந்து பார்க்கலாம்னு நினைக்கிறேன். லைக் நான் 10 தூங்க போகிறேன். காலையிலேருந்து பார்க்குறேன். காலையிலேருந்து எல்லாத்துக்கும் கேர சொல்கிறேன்.